Welcome to TechOCS channel. In this chapter, we are going to see a topic push-down automata. Okay, a push-down automata is a way to implement a context-free grammar. In a similar way, we design the finite automata for regular grammar. நம்ம ரெகுலர் கிராமர் இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, அதை டிசைன் பண்ணுறதுக்காக ஃபைனைட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை டிசைன் பண்ணுறதுக்காக புஷ் டவுன் ஆட்டோமேட்டாங்கிற கான்செப்ட் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் இதில் நம்ம மெயினாக இன்னும் ஒரே ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணிப்போம், தட் இஸ் ஸ்டாக். நம்ம ஃபைனைட் ஸ்டேட் மிஷினோட ஸ்டாக்கை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஸோ இட் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் டேப்பு அண்ட் தென் எ ஃபைனைட் கண்ட்ரோல் யூனிட், எ ஸ்டாக் வித் இன்ஃபைனைட் சைஸ். இப்போது இதுதான் இன்புட் டேப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி சில இன்புட்ஸை வந்து இதில் இருக்கும். ஸோ இட் வில் டேக் அ இன்புட், இட் வில் ஹாவ் அ ஃபைனைட் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் இங்கே வந்து ஒன் மோர் ஆப்ரேஷன் என்ன நடக்கும், ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், தட் இஸ் புஷ் ஆர் பாப். எய்தர் வி வில் புஷ் தட் இன்புட் or we will do corresponding pop operation for that input. So அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஆட்டோமேட்டால அந்த இன்புட் வந்து அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்மல் டெஃபினிஷன் வந்து பார்த்தோம்னா, a PDA is formally defined by 7 tuples. நம்ம இதுக்கு முன்னாடி NFA படித்தோம், DFA படித்தோம் அண்ட் தென் கிராமர் படித்தோம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் வந்து டியூபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கு 5 டியூபிள்ஸ், இதுக்கு 5 டியூபிள்ஸ், இதுக்கு 4 டியூபிள்ஸ். அந்த மாதிரி புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கும் we are having 7 tuples. what are those na? Q, summation, tau, del, Q0, Z0, F. ஸோ Qங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்மளோட NFA DFAல, தட் இஸ் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். சமேஷன்ங்கிறது செட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இந்த டவுங்கிறது வந்து நம்மளுக்கு புதுசு. ஸோ வாட் இஸ் தட்னா ஸ்டாக் சிம்பிள். ஸ்டாக்ல என்ன சிம்பிள் நம்ம இருக்குது அப்படிங்கிறத டினைட் பண்ணுறது தான் இது டவுங்கோட ஒர்க். நெக்ஸ்ட் டெல் வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் Q0 ஸ்டார்ட் ஸ்டேட், Z0ங்கிறது ஸ்டாக்ல என்ன ஸ்டார்ட் சிம்பிள், இதுதான் Z0. ஸ்டாக்கோட ஸ்டார்ட் சிம்பிள் எப்போவுமே Z0 தான் இருக்கும். ஸோ அது டினைட் பண்ணுது. அண்ட் F இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ அப்போ டெல் ஆப்ரேஷன் PDAல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ டெல் ஆஃப் நம்ம இதுக்கு முன்னாடி NFA DFAலாம் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு இன்புட்டை ரீட் பண்ணும்போது இன்னொரு ஸ்டேட்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, டெல் ஆஃப் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு இன்புட்டை ரீட் பண்ணுறோம், ஸ்டாக் சிம்பிள் என்னங்கிறத ரீட் பண்ணுறோம். ஓகேவா? இது 3 பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிரான்சிஷன் இருக்க போகுது. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு போவோம். ஓகேவா? இப்போ Q0லேருந்து நான் Q1க்கு போகிறேன். ஸோ அப்போ நான் எதெல்லாம் பார்ப்பேன்னா, என்ன இன்புட்டுன்னு பார்ப்பேன், என்ன ஸ்டாக் சிம்பிள்னு பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் Q1க்கு போகிறேன். ஹியர் Q1ங்கிறது Pங்கிறது தான் நியூ ஸ்டேட்டு அண்ட் R அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஸ்டாக். இப்போது இது வந்து ஸ்டேட் இன் Q, நம்மளோட ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸில் ஒரு ஸ்டேட்டு, இன்புட் சிம்பிள், ஸ்டாக் சிம்பிள். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ஒரு நியூ ஸ்டேட்க்கு போகிறோம், அங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்குங்கிறத டினோட் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் இந்த R வந்து எப்சிலான் அப்படின்னா ஸ்டாக்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்புட்டை பாப் அவுட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? இஃப் R இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, எக்ஸ். அப்போது ஸ்டாக்ல எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஸ்டாக் இஸ் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் R இஸ் ஈக்குவல் டு YZன்னு இருக்கு. R இஸ் ஈக்குவல் டு YZ அப்படின்னா X is replaced by Z. இந்த X ஸ்டாக்ல ஓகே Z0 இருக்கும், X இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எப்சிலான் அப்படின்னா ஸ்டாக் இஸ் பாப்டு, ஸ்டாக்ல இருக்க வேல்யூலாம் பாப் அவுட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். R இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். R இஸ் ஈக்குவல் டு YZ அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு ஓகே Y இஸ் ரீப்ளேஸ்டு பை Z. எக்ஸுக்கு பதிலாக Zன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அண்ட் Y இஸ் புஷ்ட் ஆன் டு த ஸ்டாக். அப்போ ஸ்டாக் எப்படி மாறிடும்னு பார்த்தீங்கன்னா Z0 X is replaced by Z. X Zன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அண்ட் Y is pushed on to the stack. ஸோ இதுதான் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் we are going to see the graphical notation of push down automata. ஸோ இங்கே பாருங்கள், டெல் Q0லேருந்து Q1க்கு ரீச் ஆகிறோம். அப்போ என்னெல்லாம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் சிம்பிள், ஒரு ஸ்டாக் சிம்பிள் அண்ட் தென் த ஆப்ரேஷன். ஸோ A is the input symbol. இது எப்சிலானா கூட இருக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ AABBன்னு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு பார்ஸ் பண்ண வேண்டிய இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட எண்டில் வந்து எப்சிலான் இருக்கும். ஸோ இன்புட் சிம்பிள் எப்சிலானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ். எக்ஸ் இஸ் தி டாப் ஆஃப் தி ஸ்டாக். ஸ்டாக்கோட
டாப்பில் என்ன இருக்கோ அதுதான் அந்த எலமெண்ட் தான் எக்ஸ். திஸ் சிம்பிள் இஸ் பாப்டு. இந்த சிம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், பாப் அவுட் பண்ணலாம். எப்சிலான் மீன்ஸ் த ஸ்டாக் இஸ் நெய்தர் ரீட் ஆர் பாப்டு. எப்சிலான் ஸ்டாக்லையும் எப்சிலான், இந்த இடத்துல எப்சிலான் வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த the stack is neither read nor popped. ஸ்டாக் நம்ம ரீட் பண்ணவும் இல்லை பாப் பண்ணவும் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் அப்படின்னா pushed on to the stack. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி Z0 தான் இனிஷியல் சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸுங்கிறது இன்புட்டு, சாரி ஸ்டாக்கோட இன்புட்டு. இப்போ ஏஎக்ஸ் அப்படின்னா pushed on to the stack, அதாவது எக்ஸுக்கு மேலே ஏவை புஷ் பண்ணிடுவோம்னு அர்த்தம். ஓகேவா? இதே இந்த இடத்துல வந்து ஏ எப்சிலான், இந்த இடத்துல எப்சிலான் இருந்துச்சுன்னா ஏஎக்ஸ் பதிலாக எப்சிலான் இருந்துச்சு, நத்திங் இஸ் புஷ்டு, எதுவுமே நம்ம புஷ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் டேர்ம் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டால தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அன் இன்ஃபார்மல் நோட்டேஷன் ஆஃப் how a PDA computes a input string and make a decision that string is accepted or rejected. அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏஏபிபி, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங்கு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கு நம்மளோட புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் அக்செப்ட் ஸ்டேட்டுக்கு போகுதா இல்லை ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்கு போகுதா அப்படிங்கிறத ஒரு இன்ஃபார்மல் நோட்டேஷனில் நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ திஸ் டிஸ்கிரிப்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் del of q0, x, z0 is equal to q1, x, z0. அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் டிரான்சிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ q0ங்கிற ஸ்டேட்லேருந்து நான் எக்ஸுங்கிற இன்புட் ரீட் பண்ணும்போது என்னோட ஸ்டாக் சிம்பிள் வந்து Z0. அப்போ நான் எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறேன்னா Q1க்கு மூவ் ஆகிறேன், ஸ்டாக்குக்குள்ளே இதை புஷ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.